மொத்தமாக 372 பக்கம். இவன் 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டாலே என்ன ப்ரோ இவ்வளோ லென்த்தாக பேசுறீங்கன்றான். சரிடா, ஒரு நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸாக போடுவோன்னு போட்டால் 1 நிமிஷம்னா ரொம்ப எங்களுக்கு டைம் இல்லை ப்ரோ, நாங்கள் ரொம்ப பரபரப்பாக பனையூருக்கு போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இவ்வளோ 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் போடுறீங்க, நீ ஒரு 12 செகண்ட்ஸ் உங்களுக்கு தர்றேன், ஏதாவது ஒரு வரலாறு தான் சொல்லுங்கள். 12 செகண்டில் எப்படா வரலாறு சொல்கிறது? சரி சொல்கிறேன் அப்படின்னு 12 நொடிகளுக்குள்ள வரலாறை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு. அப்படி ஒரு சட்டுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைக்கு 372 பக்கத்தில் 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தொகுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கையிலே போய் சேர்த்து அதை அவர்களை படிக்க வைத்து அவர்களை பண்பட வைத்து அந்த தற்கூரி கூட்டத்தை ஆச்சரியக்குறி கூட்டத்தாக மாற்றுவது என்பது நம்முடைய வேலை. முதலில் தமிழ் தேசியர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், தமிழ் பற்றாளர்கள், வரலாற்றை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் திருக்குறள் போல நம் வீட்டில் வாங்கி வைக்கணும். நீங்க இது வந்து ஒரு முறை படிச்சாலும் சத்தியமா புரியாது, மனசார சொல்றேன், சத்தியமா புரியவே புரியாது. 2 முறை படிக்கணும். 2 முறை படித்தால் 3 முறை படித்தால் உங்களுக்கு ஒரு தேடல் வரும், ஒரு புரிதல் வரும். நம் மொழி குறித்த, நம் முன்னோர்கள் குறித்த ஒரு பெருமையும் தேடலும் வரும். நம்ம எப்பேற்பட்ட பேரு நம்மடா எவ்வளவுடா இருந்திருக்கு இந்த இனத்துல அப்படிங்கிற ஒரு பெருமையும் திமிரும் கௌரவமும் ஒரு எழுச்சியும் நமக்கு உருவாகணும்னா இந்த நூலை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும். ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்க, திருநாவில் பேச விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசல. சத்தியமாவே இந்த பிரமிப்பிற்காக 3 நாள் தூங்கவே இல்லை. இந்த பாவம் எல்லாம் நான் களஞ்சியத்தை தான் போய் சேரும். நான் பாட்டில் சிபிஐ ரேட் நடந்துச்சா, என்கொயரி போனாலும் வீடியோ போட்டோமா அப்படின்னு இருந்த அடிச்சு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்க. 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது என்னை கூப்பிட்டு வந்து, தம்பி இந்த அருமையான ஒரு பழைய சைக்கிள் இருக்கு ஓட்டி பாரு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும். நீங்க தானே அப்படி, அதாவது அந்த சைக்கிள் ஓட்டா மட்டும்தான் அந்த பைபாஸாக காரை ஓட்ட முடியும். அதான் யதார்த்த உண்மை. இது பழைய சைக்கிள் போலதான் நாவல் படிப்பது, புத்தகம் படிப்பது. ஆனா அந்த அனுபவம் அந்த BMW இல்ல ஆடி இன்னோவா கார் ஓட்டுவதில் வராது. இந்த சைக்கிளை ஓட்டி பழகினா மட்டும்தான், இதுல நம்ம அடித்தளத்தை போட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மேல வர முடியும். அப்ப நாம படிக்கணும். அருமனையா நிறைய பேர் புத்தகம் படிக்க மாட்டாங்க, புத்தகம் படிக்கிறது கிடையாது, நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம், நீங்க பேசுங்க, அதை பத்தி பேசுங்க, அப்ப நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் அப்படிதான். உலக தமிழர்களா இருக்கட்டும், ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றதுன்னா நான் படிக்க மாட்டேன், ஆனா வந்து வீடியோ போட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பேன், காமராஜர் வரலாறு, கக்கன் வரலாறு, ஜீவானந்த வரலாறு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா கேள்வியான வந்து எளிதில் மண்டையில் போய் உட்கார்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் அதை விட படிக்கிற போது நம்ம ஒரு காணொலியாக வரலாற்றையோ ஒரு இலக்கியத்தையோ ஒரு நாவலையோ இல்லை ஒரு பேச்சையோ கேட்கிற பொழுது நமக்கு கேள்வி வராது. ஆனால் நாவலை படிக்கிற பொழுது கேள்வி வரும். நான் எப்போதுமே மேடையில் பேசுறதுக்கு நமக்கு என்ன பயன்படும் அப்படின்னு தான் பார்ப்பேன். எந்த நாவலை படித்தாலும் இதில் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன இதில் பயன்படுது. நான் அக்கா கூட சொன்னாங்க, அண்ணன் கூட சொன்னாங்க, நிறைய பெண் பெயர்கள் இருக்கு, பெண்களையே தலைவியாக்கியிருக்காரு, பெண்கள் மட்டுமே தலைவியாக்கிருன்னு. பெண்களை தலைவியாக்குறது இல்லை, பெண்கள் பெயரை வைத்து கொண்டாடியது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. எல்லாரையும் பெண்களை வைத்து அழைச்சது பிரச்சனை இல்லை. கதிரவன் கேள்விப்பட்டிருக்கோம், கதிரவள் கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த நாவல் முழுக்க சூரியனை கதிரவள் என்றுதான் அழைத்திருக்கிறார். அவருக்கு அந்த கேள்வி கதிரவள் எப்படி அந்த ஆளுக்கு தோணுச்சு, மண்டைக்குள்ள என்னடா இருக்கு கதிரவள் அப்படின்னு எனக்கு அதுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கதிரவள் அதுல பேப்பர் வச்சு வச்சுக்க பாருங்க, கதிரவள் இது உங்க பாத்தீங்கன்னா அந்த கதிரவள் ஒரு பேப்பரை சொல்லியிருக்கேன். எப்படி அந்த கதிரவள் அப்படிங்கிற வார்த்தை எங்க பிடிச்சாரு? இது யாருமே பயன்படுத்தாத வார்த்தையாச்சு. யாருமே பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துவதனால் மட்டும்தான் அண்ணன் வா கீரா தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார். நீங்க வந்து காவிரி பெண் தெரியும், தாமிரபரணி பெண் நினைச்சுக்கலாம், வைகை ஒரு பெண் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு ஆற்றுடைய பேர்கள் எல்லாம் பெண் பேரா இருக்கு. ஆனா சூரியனை உலகம் முழுமைக்குமே அது பெண்ணா, அது எப்படி பெண்ணா பார்க்க முடியும்? கொதின் நிலையில இருக்கிறா, கோபத்துடைய உச்சத்தில் இருக்கா, அவதான் உலகத்துக்கு வெளிச்சத்து தாரா. அப்ப யாரா இருக்க முடியும்? கோபம் கொண்டதாக ஒண்ணு இருக்கு அப்படின்னா
அது தகித்து கொண்டிருக்கிறதுனா, அது நெருப்பா இருக்கு, அது அனலா இருக்கு, அது வெளிச்சத்தை தருகிறது, அதுவே உலகத்திற்கான அச்சாரமாக இருக்கிறது என்றால் அவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னா சூரியன் பெண் தான், கோபக்காரி தானே, நெருப்பு தானே பெண் என்றால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை இந்த இடத்தை சரியா பொருத்தியதற்காக அண்ணன் வா கீராவை இந்த சமூகம் கொண்டாடி கொண்டே இருக்கும். இப்படி நிறைய நமக்கு வந்து பேசினா பேசிட்டே போலாம். அவ்வளவு செய்திகளை வந்து தொடர்ச்சியா அடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மூடு திமிழ் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த மூடு திமிழ் அப்படிங்கிறது அந்த ஒரு கிட்டத்தட்ட அழியிற காலகட்டம் வந்துடுது, ஒரு இனமே அழிய போகுது. அப்படிங்கும்போது ஒரு மூடு திமிழ் அப்படிங்கிற ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குடுவைன்னு சொல்லலாம். அந்த குடுவைக்குள்ள அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கு தேவையானதை அந்த எல்லாவற்றையும் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 1000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கான ஒரு இந்த பக்கம் வந்து கழிவு நீருக்கும் ஒரே வாய்க்காடு. 90,000 வருஷம் கழிச்சு 2026 நவீன யுகத்துல 4000 கோடி சிங்கார சென்னை பேக்கேஜ் போட்டு மழை நீரையும் கழிவு நீரையும் பிரிக்க முடியல. ஆனா 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் மழை நீரையும் குடிநீரையும் கழிவு நீரையும் தனித்தனியாக பிரித்து வகுத்தார்கள் என்கிற அந்த செய்தியை போற போக்கில் கடத்திட்டு போறாரு அண்ணன் வா கீரா. இப்படி நிறைய செய்திகளை மொத்தமாக தொகுத்து தமிழ் சமூகத்திற்கான ஒரு அரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்ல முடியாது. இது வந்து நாவல்கள்ல வந்து வட்டார நாவல், சமூக நாவல், குடும்ப நாவல், வரலாற்று நாவல், அறிவியல் நாவல், உளவியல் நாவல், இப்படி பல நாவல் இருக்கு. இதுல எதுல இதை வகைப்படுத்த, இது கூட தமிழ் தேசிய நாவல்னு சொன்னாங்க. இல்லை, இது மானுட குலத்தினுடைய நாவல். இது மானுட குலத்தினுடைய நாவல். ஒரு மானுட சமூகம், முதல் சமூகம், தாய்வழி சமூகம் எப்படி உருவானது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் வேலோடும் முன்தோன்றிய மூத்த குடி பெருமைக்காக புறம்பொருள் வெண்பா மாலை பாடுது. பெருமைக்கு தான். ஒரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, கல் தோன்றிடுச்சுப்பா, மண் தோன்ற விவசாயம் நடக்கல, அந்த காலத்துக்கு முன்னாடியே வாளோடும் வேலோடும், வாளோடு இப்படி பிறக்க முடியுமா? தொப்புள் கொடியோட தான் பிறக்க முடியும். வாளோட போனா அம்மாவோட வயிற்ற கிழிச்சிட்டு தான் வெளியே வருவோம், பிறக்க முடியாது. ஆனா பெருமைக்கு சொல்றான், வாழை கண்டுபிடிச்சது நாங்க தான்டா, வேலை கண்டுபிடிச்சது நாங்க தான்டா, அப்படி வாளோடும் வேலோடும் பிறந்தோம்டான்னு பெருமைக்காக சொல்றான். அப்படி பெருமைக்காக சொல்லப்படக்கூடிய இந்த இனம்தான் உலகத்தினுடைய முதல் இனம். உலகின் முதல் மொழி தமிழ் மொழி, தாய்மொழி. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசும்பொழுது நாம் மொழிகளின் தாய்மொழியில பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. அப்படி மொழிகளின் தாய்மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழியை பேசிய அந்த முதல் மாந்தன் யாரு? அவன்தான் இந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதை, நம் முன்னோர்கள், நம் முப்பாட்டங்கள் என்பதை ஆணித்தரமான தரவுகளோடு நிரூபித்திருக்காரு அண்ணன் வா கீரா. குமரி கண்டம் அப்படின்னாலே ஒரு மித் ஸ்டோரி, இவங்க சும்மா பெருமைக்கு பீத்திக்கிட்டு திருவாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை, குமரி கண்டம் ஒன்று இல்லவே இல்லை. குமரிங்கிறது கன்னியாகுமரியை தான் குறிக்குது, கன்னியாகுமரியில் வாழ்ந்தது தான் அவங்க குமரி கண்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அங்கதான் கடல் இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய எதிர்த்தரப்பு சொல்லுவாங்க. ஆனால் இனி இந்த குமரி நாவலை தூக்கி அவர்கள் முகத்திலே எரிந்து நாம் பெருமையோடு சொல்லலாம், நாங்கள் 1,50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்துடைய பிள்ளைகள், அதற்கான சான்று இந்த குமரி நாவல் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை